ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சீவிங் த்ரெட்டில் பீட் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப் தான் வரைஞ்சி எடுத்திருக்கோம். வரதமன் பிராண்டோட ஷீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். ஜரி த்ரெட் எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி ஷீவிங் த்ரெட்டையும் நாட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம சுகர் பீட்ஸும் எடுத்துக்கலாம். நாலு ஷேட் கார்னரில் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அதுக்குள்ளே பீடை இன்செர்ட் பண்ணி அகெயின் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். பாருங்கள், பீடை வந்து இந்த மாதிரி தான் நம்ம நீடில்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்போது த்ரெட் வெளியே இருக்கா, அதில் நம்ம நீடில் மாட்டி ஒரு பீடை இன்செர்ட் பண்ணி அதை ஒட்டியே நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பீடை இன்செர்ட் பண்ணி நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணுவோம். பாருங்கள், த்ரெட்டில் நீடில் மாட்டி ஒரு பீடை இன்செர்ட் பண்ணி நம்ம அதை ஒட்டியே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். எடுத்ததும் அகைன் இன்னொரு பீடை இன்செர்ட் பண்ணி நீடில் அதை ஒட்டி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இதே மாதிரி இந்த லைன் எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த லைனோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த சைடு லைன் இருக்குது இல்லைங்களா, அப்போ இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு குட்டி லாக் வைக்கணும். அதாவது அந்த பீட்லாம் போட்டுக்கலைங்களா, அதை ஒட்டி ஒரு குட்டி லாக் வச்சு த்ரெட்டை வெளியே எடுத்து இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த லைன் மேலேயே ஒர்க் பண்ணணும். இப்போது த்ரெட்குள்ளே பீடை இன்செர்ட் பண்ணி அதை ஒட்டியே ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் இன்னொரு பீடை இன்செர்ட் பண்ணி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இதே மாதிரி இந்த லைன் எண்டு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த லைன் எண்டுக்கு வந்துட்டோம். எப்பவும் போல் அந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சு அகைன் நம்ம கண்டினியூவாக எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போடணும். நீடில் நம்ம பீடை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போது த்ரெட்குள்ளே பீடை இன்செர்ட் பண்ணி அதை ஒட்டியே
குட்டியாக லாக் வைக்கிற மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பீடை இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். த்ரெட்டில் பீடை இன்செர்ட் பண்ணுறோம், அதை ஒட்டியே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அகைன் பீடை இன்செர்ட் பண்ணி அதை ஒட்டியே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த செயின்குள்ளே பீடு வர்ற மாதிரி நம்ம போடணும். ஒவ்வொரு பீடாக தான் போடணுங்கிறது இல்லை, நம்ம 2 பீடு கூட வச்சு இன்செர்ட் பண்ணி போடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் 2 பீடு ஒர்க் பண்ணும்போது இந்த நெளியாக வர மாதிரிலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. லைன் மேலேயே கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இப்போ நான் 2 பீடு தான் ஒர்க் பண்ணுறேன், கரெக்டாக அந்த லைன் மேலேயே வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கணும். சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக 3 பீட் 4 பீட்லாம் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. 2 பீடாக தான் ஒர்க் பண்ணணும், இல்லைனா சிங்கிள் பீடு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். எப்பவும் போல் இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சு அகைன் கண்டினியூவாக நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம். நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கிளாத்துக்கு அடியில் எப்பவும் போல் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ஷேப் நீட்டாக கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி 4 ஷேப்ஸும் சூவிங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.